கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். குப்பை கூடமான பூம்புகார், சுடலை பாபாவும் 200 திருடர்களும் சீரீஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பூம்புகார் சட்டசபை தொகுதி எம்எல்ஏ நிவேதா எம் முருகன். 5 ஆண்டுகளா எதுவுமே செய்யாத எம்எல்ஏ நிவேதா எம் முருகன் நல்லா பழம் மாறி பேசி ஓட்டு கேட்டு வந்தாங்க. ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் தொகுதியையும் மக்களையும் கண்டுக்காம டீல்ல விட்டாங்க. வரலாற்று சிறப்பு வாய்ந்த பூம்புகார் கலைக்கூடத்தை சரியா பராமரிக்காம குப்பை கிடங்கா மாத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பூம்புகார் கலைக்கல்லூரியில குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதி எதுவுமே செய்யலன்னு மாணவர்கள் அடிக்கடி போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. விவசாயிகள் பிரச்சனைக்கு எதுக்குமே செவிசாய்க்காத எம்எல்ஏ காவல்துறையினரை வச்சு போராடின விவசாயிகள் மேல அடக்குமுறையை ஏவி விட்டாங்க. இந்த தொகுதியில சாலை வசதிகள் எல்லாமே படு மோசமா இருக்கு. அடிப்படை வசதி தான் செய்யலன்னு பார்த்தா கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம இருக்காரு எம்எல்ஏ நிவேதா எம் முருகன். தொகுதியில மருத்துவக் கல்லூரி இல்ல, இளைஞர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. நிலமற்ற ஏழைகளுக்கு பட்டா கொடுக்கணும்னு ரொம்ப நாளாவே கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல், காலேஜ் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடைகளை மூடணும்னு மக்கள் வைக்கிற கோரிக்கைய எம்எல்ஏ காதுலயே போட்டுக்கிறது இல்ல. தொகுதியில் உள்ள ஆற்றுப்படுகையில் இருந்து சட்டவிரோதமா மணல் கடத்தப்படுறதாவும் அதுக்கு ஆளுங்கட்சி ஆட்கள் ஆதரவு கொடுக்கறதாவும் குற்றச்சாட்டு இருக்கு. எது எப்படியோ இந்த சுடலை பாபாவோட திருடர்கள் நூதனமான ஊழல் திருட்டுனால தொகுதி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.